பொறுக்கலை. ஆட்சி போயிடுச்சே, அதிகாரம் போயிடுச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. நேற்று ஒருவரை சந்தித்தேன். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் சிறிது நேரம் அரசியலிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதுக்கு முன்பு ஆட்சி இருந்தபோது மாதம் 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கப்பம் கட்டினோம். மாதம் 1.5 கோடி 5 வருடம் கட்டியிருக்கிறோம். இப்பொழுது 10 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி என்னிடம் 100 பேர் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் 15 லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு கமிஷன், 20 லட்சம் கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்தோம். இப்பொழுது சல்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசு என்ன சாதித்தது? கேள்வி கடைகளை தொடுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்வேன், எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் இஸ் an Himalayan task. சுலபமான காரியம் அல்ல. இமயமலையை நகர்த்துவதை போன்றது ஊழலை ஒழிப்பது. அதில் உறுதியாக நிற்கிறார் விஜய். கமிஷனை ஒழித்து விட்டார், கரப்ஷனை ஒழித்து விட்டார். இந்த கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டு போன பழம் நின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எந்த ஃபைலையும் நகர்த்துவதில்லை. They want to paralyze this government. I accuse, I make my charges. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம தாடி சிங்கி இருக்கிறாரே அவர் மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான மூத்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகளை எந்த பொறுப்பும் இல்லாத இடங்களுக்கு தூக்கி எறியுங்கள். ஐஏஎஸ் படித்துவிட்டு புதிதாக ஒரு இளைஞர்கள் கமிஷன் வாங்கி பழக்கம் கிடையாது, அவர்களை அதிகாரிகளாக்குங்கள். கரப்ஷனை ஒழிப்பது எளிதல்ல. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்குள்ளாகவே 6 மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும். இந்த ஆட்சி நீடிக்காது. சவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடிக்க விட மாட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் இருக்கிற சக்திகளை எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை. நான் திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவன், 5.5 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவன், 28 தடவை சிறை சென்றவன். திராவிட இயக்கத்தின் பெருமையை நாடாளுமன்றத்தில் வீர முழக்கமாக சங்கராதம் எழுப்பியவன். அந்த உணர்வில் இந்த பாசிச சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை பிரவேசிக்க விடாமல், அப்படியானால் நீ வாஜ்பாயோடு கூட்டு வைத்திருந்தாயே கேள்வி கேட்கலாம். அதில் சொல்லுகிறேன், வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே அரசு அமைந்த போது காமன் நேஷனல் அஜெண்டா தயார் செய்தோம். முரசொலி மாறனும் கையெழுத்திட்டு இருந்தார், நானும் கையெழுத்திட்டு இருந்தேன். அதில் செக்குலரிசம் இடம்பெற்றிருந்தது, காஷ்மீர் பிரச்சனை இடம்பெறவில்லை. 307வது பிரிவு அதை பற்றி குறிப்பே கிடையாது. இந்திதான் அந்த பேச்சும் கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவில் இந்துத்துவ கொள்கை எதுவும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் அந்த நேஷனல் அஜெண்டா வாஜ்பாய் காலத்தில் வந்தது. அதன் பிறகு புட்டா கைதியாக இருந்த போது, அண்ணன் மாறன் மறைந்த போது 4 மணி நேரம் நீதிபதியிடம் பரோல் கேட்டு வாங்கி கொண்டு வந்து நான் மலர் வளையம் வைத்தேன். அவர் தொடக்க நாட்களில் என்னை வார்ப்பித்தவர் என்ற நன்றியோடு கலைஞரன் கையை பற்றி கொண்டார். நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். பிரதமர் வாஜ்பாய் டெல்லியிலிருந்து வந்தார் இறுதிச் சடங்குக்கு. இறுதிச் சடங்கு நடக்கிறது. வாஜ்பாய் விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போகிறார். போவதற்குள் அறிவிப்பு வருகிறது, பிஜேபியோட உறவு முறிந்தது, காங்கிரஸோடு உறவு ஆரம்பமாகிறது. அது அந்த கட்டம். இப்பொழுது
இந்த அதைவிட விஷத்தன்மையோடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று அகமதாபாத்திலே தீர்மானம் போட்டார்களே தர்ம சன்சத் என்ற மாநாட்டில். அந்த கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது. இதை தடுக்க வேண்டும். முழு பலம் நம்மிடம் இல்லை. நமக்கு இருக்கிற சொற்ப பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்துத்தான் நான் திமுக கழகத்தோடு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து போய் சேர்ந்தோம். அதுதான் காரணம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல நிலைகளில் எங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் காத்துக்கொள்ள லட்சோப லட்சம் தொண்டர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொலைக்காட்சி ஊடகங்களில் எப்படி நீங்கள் பிஜேபி ஆட்சியிலே, அதுக்குத்தான் விளக்கம் சொல்றேனே. இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார்கள். ஐ பிடிதம். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூவில் சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் வாழ்க்கையில் பொய் பேசி அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது. இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் அடங்கி இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.